டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோருடன் அனிதா பேச்சு நடத்த உள்ளார். அப்போது வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. கனடாவில் 2023 காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றஞ்சாட்டினார். நிஜார் கொலையில் விசாரிக்கப்பட வேண்டிய நபராக கனடாவுக்கான இந்திய தூதராக இருந்த சஞ்சய் வர்மா அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் உள்ளிட்ட 6 தூதரக உயரதிகாரிகளை கடந்த ஆண்டு திரும்ப அழைத்த இந்தியா, கனடா தூதர் உள்ளிட்ட உயரதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டது. இதனால் இருதரப்பு உறவு பெரும் பின்னடைவை சந்தித்தது. ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமாவை தொடர்ந்து மார்க் கார்னி கனடா பிரதமராக பதவியேற்ற பின் இந்தியாவுடன் இணக்கமான உறவுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.